ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் இலக்கை அடைவதில் மன உறுதியாக இருந்தால் அதனை அடையும் மார்க்கமும் உங்கள் கண் முன்னே தெரியும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டு அதை அப்படியே கைவிட்டக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அதை அடம்பிடிச்சி அதை நம்ம கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை அடையிறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்தாடியாத்தா, இது என்ன ஏன் பிள்ளையா? என்னம்மா? ஏண்டி, நான் காலையில் எந்திரிமான்னு எழுப்புன்னு எழுக்கணும். படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டேன். சாப்பாடும் போதும் அப்படி தான். சாப்பாடை போட்டு வச்சா சாப்பிடுன்னு கெஞ்சணும். அறக்க பறக்க 2 வாயை அள்ளி போட்டுட்டு ஓட்டமாக ஓடுவேன். இன்றைக்கி நான் சொல்லவும் இல்லை, எழுப்பவும் இல்லை. நீ பாட்டுக்கு எந்திரிச்ச, நீ பாட்டுக்கு குளிச்ச, இந்தா சொல்லாமல் கொள்ளாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்ன டிஃபன் பாக்ஸில் சோறு போட்டாச்சா? இப்படி தான் இருக்கணும். காலங்காலத்தில் நேரங்களமாக எந்திரிச்சு இப்போ சாப்பிட்டு நீ பாட்டுக்கு டிஃபனுக்கு சோத்தை போட்டு போறியா? இல்லைன்னா போட்டு வச்சு எழுப்பணும், எந்திரின்னு. இதே போல் தினந்தோறும் நேரங்களமாக எந்திரிச்சின்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தினந்தோறும் நான் நேரங்களமாக எந்திரிச்சேன்னா நீ சந்தோஷமா இருப்பியா? அப்போ சரி, நாளையிலேருந்து லேட்டாகவே எந்திரிக்கிறேன், போதுமா? கள்ளி குத்தி விடுவேன். சாப்பிட்றி சோறு நல்லா இருக்காமா? என்ன பண்ணுறது, நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். எங்கள் தலையெழுத்து. பாத்தியா கொழுப்பு வெங்காயத்தை? ஏண்டி, காலையில் எந்திரிச்சு அறக்க பறக்க சமைச்சு வச்சா நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆமாம்மா, காலையில் எந்திரிச்சுன்னு அறக்க பறக்க 5 வகை சோறு ஆக்கி வச்சிருக்க பாரு. ஆக்குறது லெமன் சோறு, அதுவும் வேற புளிப்பு ஊறுபட்ட புளிப்பு. ஏதோ சாப்பிடணுன்ற கடமைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உன் மனசு வருத்தப்படுமேன்னு. ஆத்தாடி, அப்படியே நீ ஒன்று திங்க வேணாம் வை. நல்லா இருக்குன்னு தானே சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதுவே சாம்பார் சோறுனா பிறகு தொண்டை குழியில் இறங்காது. வெரைட்டி ரைஸ்னா தான் இறங்கும். சாப்பிடு. நீ சாப்பிடுமா? நான் அந்த துணிமணியெல்லாம் கிடக்குடி. அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, நேற்று வேற துணியெல்லாம் துவைக்கல. அதனால் எல்லா துணியும் எடுத்து போட்டு துவைச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டு போய் வேலையை பாரு. நீ துணியை துவைச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு நேரம் ஆகிடும். அதை விட்டோன்னு அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே கிடக்கும், ஒரு வேலையும் ஆகாது. நீ சாப்பிடு. நாளைக்கு கயிறு வாங்கிட்டு வந்து இதுங்க எல்லாத்தையும் காலை கட்டி போடணும். ஓட்டமாக ஓடுதுங்க. நேற்று பஸ்ஸு வருது, அப்படியே ஓடுது. ஆத்தாடி, என்ன அடி சொல்கிற? ஆமாம்மா, இங்கே புல் இல்லைன்னு சொல்லி அங்கே பைபாஸ் ரோட்டுக்கிட்ட தானே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பஸ்ஸு வந்துடுச்சு. அந்த பெரிய எருமை இருக்கு பாரு, அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுச்சு இந்த குட்டிங்களெல்லாம். எப்படியும் அந்த பஸ்ஸுக்காரன் பிரேக்கு போட்டுட்டது. இல்லைன்னு வை, இல்லை சட்னியாக இருக்குங்க. என்ன அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருந்த நீ? நான் என்ன சும்மாவா இருந்தேன்? அன்னத்துக்கும் அங்கிட்டெல்லாம் ஓட்டி விட்டுட்டு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு அந்த வேலை பார்த்து விட்டுருச்சுங்க. அப்புறம் நாளைக்கு கயிறு வாங்கிட்டு வந்து கட்டி விட்டுடி. காலுக்கு கால் கட்டி விட்டாக்கா இது வந்து ஓடாது. எல்லாம் பெருசாகி போச்சுங்கல்ல, அதனால தான் இப்படி பண்ணுதுங்க. என்ன பண்ணுறது? நேற்று மட்டும் எதா இருந்தா ஐயோ சாமி. நீ பைபாஸ் ரொட்டி ஓட்ட வேணாம், ஒன்றும் ஓட்ட வேணாம். நீ இங்கிட்ட ஊருக்குள்ளே ஏதோ மேய்ச்சி விடு. இங்கே புல் இருந்தால் நான் எதுக்கு அங்கே போகிறேன்? புல் இல்லாதனால தானே அங்கே போகிறது. எது குட்டி போட்டுச்சுன்னா நமக்கு லாபம் வரணுன்னு தானே அங்கே இங்கேன்னு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ குளத்து வேலை எது இருந்துச்சுன்னா கூட கைத்தை போட்டு கட்டி விட்டுருவேன். அதுக்கும் வழி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? அடியே அங்கே பாருடி. என்னதுங்க? அடியே, அந்த மஞ்சளா வட்டி காசு கேட்டு வராடி. ஐயோ, இப்போ வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போயிருந்தா பரவாயில்லையே. நம்மளை பார்த்தான்னா இன்னைக்கு கொலை எடுத்து போவாளே. ஏம்மா, நான் இங்கே நிற்கிறத அவள் பார்த்தா அதுக்கப்புறம் காசு கொடுன்னு என்னை போட்டு வருத்தி எடுத்து போடுவா. நான் அப்படியே அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறேன். கேட்டா நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிடு, சரியா? ஏண்டி, அன்னைக்கே அவள் வாழ்னு கத்துனாடி. ஒரு 2000 கையில் கொடுத்தா கூட அவள் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவா. 2000 அவங்க அப்பா அடிச்சு வச்சிருப்பான் எடுத்து கொடுக்கறதுக்கு. கம்முனு போமாங்கிட்டு. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன், சரியா? சரிடா, பார்த்து போயிட்டு வா. கையிலேயே டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்காம அந்த இதுக்குள்ள பைக்குள்ள வை. வச்சுக்கிறேன். சரி, அவளும் கிளம்பிட்டா. நமக்கு துணிமணியெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் துவைச்சு போட்டுருவோம். இந்த எரும மாடு வண்டி ஓட்டுறதுக்கு நான் வண்டியை தொடர்ந்து கொட்டைக்கணும். என்னது வண்டி அழுவுதா?
ஏன் வண்டி நீ என்ன அழுவுறியா? நான் துடைக்கிறதுனாலயா? அந்த வண்டியை ஓட்டும்போது நீ அழலை, உன்னை பாவம்னு நான் துடைக்கிறேன், அதுக்கு நீ அழுகுற. நல்லா இருக்குது போ. டேய் பக்கி, வண்டியை தொடச்சாச்சா? உன்கிட்ட தான்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். வண்டியை தொடச்சிட்டே இல்லையா? மணி ஆயிடுச்சு. பார்த்தா எப்படி தெரியுது? வெட்டியாடி உக்காந்துருக்க மாதிரி தெரியுது. சொல்லுவடி, சொல்லுவ. வேணா வண்டியை வந்து தொடச்சி பாரு, தெரியும். சந்துக்குழியும் பொந்துக்குழியுமா டிச்சுக்குழியுமா ஓட்டிக்கிட்டு போய் எல்லா பக்கத்துலையும் நாரி போய் கிடக்குது. இதெல்லாம் தொடச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது. வண்டியில் உட்காந்துட்டு வாரீங்கல்ல, அப்போ அப்படித்தான் தொடக்கணும். இருடா இரு, இதுக்கோசரமே வண்டியை நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டு பாரு, உன் மேலேயே விடுறேன். அப்போ கூட வண்டியில் ஒழுங்காக ஓட்டுவேன்னு சொல்லலை, யார் மேலேயாவது விடுவேன்னு தான் சொல்கிறேன். படா. என்ன அந்த பொண்ணு ஏன் முறைச்சிக்கிட்டே இருக்கும்? இன்னைக்கு பார்த்தா இப்படி அழுதுகிட்டு இருக்கு. இவன் நம்மக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தான், லுக்கு வேற பக்கம் போகுது. அப்போ இன்ன வரைக்கும் அழுதுது இந்த பொண்ணா? நான் கூட இதுவோன்னு நினச்சிட்டேன். அதான் நீ பார்த்தேன், பைக்குக்கு கூட வாய் இருக்கா என்னன்னு. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுகுது? ஓய் ஓய், என்னடா இன்னொன்று ஒன்னடா? என்னடா அங்கே பாருவ? யாராவது நீ அங்கே பார்க்கறத பார்த்தாங்க உன் கண்ணை ரெண்டி நோண்டி கையில் கொடுத்துருவாங்கடி. ஏய், நாங்கள் பார்த்தது நீ பார்த்தியா? பார்த்ததுனால தானே சொல்கிறோம். இல்லைடா, அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, அதான் எதுவும் பிரச்சனை என்னன்னு பார்த்தேன். உன் தம்பி இங்கே கதறிக்கிட்டு இருக்கேன், அதை ஒன்னாலும் கிழிக்க முடியல. ஒரு பொம்பளை உள்ள அழுதுருச்சுன்னொடனே அப்படியே தாங்குவீங்களே. ஏய் வாய மூடுறா. என்ன அவன் முறைப்பொண்ணு முறைச்சிக்கிட்டே இருக்கும், இன்னைக்கு அழுகுதேன்னு வருத்தப்பட்டு பார்க்குறியோ? ஏய் வாய மூடுறா. யார் காலையாவது நீ முறைப்பொண்ணுன்னு சொல்லி கேட்டு ஏதோ தப்பாக எடுத்துக்க போகிறாங்கடா. தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுறாத, அப்புறம் அம்புட்டு தான். அந்த பயம் இருக்குன்னு ஐயா சாமி. என்ன காலையிலே அழ ஆரம்பிச்சிட்டு இருக்காளா? ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? எதுடி மாமா அப்படி ஞாபகம் வந்துருச்சு, அதான் என்ன அறியாம ஒரு மாதிரி அழுகையாயிருச்சு. ஏய் அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்காங்க, நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருந்தீங்க, என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்களா ஏன் பிள்ளை அழுதுட்டு இருந்துச்சுன்னு? என்னடி லூஸ் ஆடி நீயே? இல்லடி என்னன்னே தெரியல, திடீர்னு ஞாபகம் வரவும் ஒரு மாதிரி சங்கட்டமா போச்சு. அதை இதுன்னு யோசிச்சா அப்படித்தான் இருக்கும். எதை பற்றி யோசிக்காதீங்க, விடுங்க. சும்மா அதை இதுன்னு யோசிச்சுட்டு. என்ன அந்த பொண்ணுங்க குசு குசு குசுன்னு பேசுதுங்க, காதலையே விழுக மாட்டேங்குது. சரிவா, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, போவோம். ஓகேடி. ஏண்டா நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட கேட்கட்டுமா? எதுக்கு விளக்கமா தண்ணி வாங்கறதுக்கா? வண்டியை ஒழுங்கா தொடடா. வண்டியை துடைக்கிறதுக்கு முடியல, பார்த்தா கேட்கட்டுமா? சரி பயபல கேட்குறானேன்னு பார்த்தேன். மடி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாப்பிள்ளையும் பேத்தி என்ன பண்ணுறாங்க? வேலை கிளம்பிட்டாங்களா? ஆமாப்பா, 2 பேரும் வேலை கிளம்பிட்டாங்க. நீ வேலைக்கு போலையாம்மா? இல்லைப்பா, ஊருக்கு அங்கே கொண்டு வந்த துணி, அப்புறம் இங்கே வர துணி எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து போயிடுச்சு, அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு தான் போகணும். இப்போ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அவரும் சரின்ட்டாருப்பா. ஓ சரிம்மா சரிம்மா, சரி. அப்புறம் நீங்கள் தான்ப்பா சொல்லணும், சாப்பிட்டீங்களா? இப்போதாம்மா உங்கள் அண்ணி சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் சரி உனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு ஃபோன் பண்ணேன். சரிங்கப்பா. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம நிரஞ்சன் பழகுற பொண்ணோட அம்மா. அவங்களா? எதுக்கு? எல்லாம் எதுக்கு, அவங்க 2 பேத்துக்கு கல்யாண பேச்சு பேசத்தான். ஆத்தாடி, என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் என்ன சொன்னுச்சு, அண்ணி என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் ஒன்று சொன்னாப்புல இருக்காங்கப்பா. அவங்க வேற வந்து இங்கே என்ன பேசிட்டு போறாங்கன்னா, நம்மளா பார்த்து பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், இதில் அவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நாளை பின்ன நமக்கு அசிங்கம், அதனால கொஞ்சம் பார்த்து யோசிங்க வைங்க அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வந்து இவங்க ஆசைப்படாமல் இவங்களுக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, நம்ம ஆசைக்காக கல்யாணம் பண்ணி வச்சு, அதனால சரி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கோம் அவங்க 2 பேத்துக்கும் யோசிச்சேன். சரிப்பா. 1000 தான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. உங்கள் அண்ணங்கிட்டையும் அன்னைக்கிட்டையும் சொன்னதுக்கு அவங்க 2 பேரும் நான் கல்யாணத்துக்கு வரல, நீங்கள் வேணால் போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்றாங்க. அது எப்படிமா ஒரு கோயில் குளத்தில் போய் முடிச்சுட்டு வர முடியும்? மொத்த பையனை வச்சுருக்கோம், நல்லா ஜாமு ஜாமுன்னு பண்ணணும். இப்படி சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அது ஒரு நல்லது பண்ணாமல்
உனக்கும் சரி உங்கள் அண்ணனுக்கும் சரி நான் ஊரை கூட்டி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சோம். இவனுக்கு இப்படி பண்ணுங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்போம். உங்கள் அண்ணியை நானும் வரல, நீங்களே போய் பார்த்து பண்ணிக்கங்க மாமா அப்படிங்குது. அப்புறம் இவனுக்கு இப்படி சொல்கிறான். அப்புறம் வேணா தங்கச்சியை வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஆனால் நாங்கள் வரமாட்டோம், வீட்டுக்கு மூத்தவரா நீங்களே முடிச்சு வச்சுட்டு வாங்கன்றாங்க. நீ என்னம்மா சொல்கிற? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான். வேண்டாதன்னு சொல்கிறவங்க கிட்ட வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு. அவங்க ஆசைப்படியே முடிச்சு வைப்போம். அதாம்மா எனக்கு யோசனையாக இருக்குது. உங்ககிட்ட கலந்துக்காமல் ஒரு விஷயத்தையும் நான் முடிவு எடுக்க முடியாது. சரிங்கப்பா, சரி, அண்ணங்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் நான் பேசுகிறேன். ஏன்னாம்மா இவங்க சொல்கிற மாதிரி நான் மட்டும் போய் கல்யாணம் பண்ணி வச்சா பார்க்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா இது பையனுக்கு பெற்றவங்க யாருமே போகாமல் கல்யாணம் நடந்திருக்கு, ஒருவேளை விரும்பிட்டான் போல இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேச்சு வராதா? 4 காதும் வச்ச மாதிரி ஒரு 4 பேத்துக்கு சொல்லி முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ பேசு, இவன் அவனா பண்ணிக்கிட்டாலும் நான் ஒருத்தன் மட்டும் போய் நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அது தப்பு தான். 4 பேர் ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அதுவே ஒரு மாதிரி நம்மள எல்லாம் சேர்ந்து நடத்தி வச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரிப்பா, நான் பேசுகிறேன். உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்லம்மா? என்னடா அப்பனே இப்படி சொல்கிறானேன்னு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அந்த மாதிரி நான் நினைப்பேனா? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். இன்ன வரைக்கும் உங்களுக்கும் பிள்ளைங்க கல்யாணம் கட்டி கொடுக்குற வயசாகி போச்சு. நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த பையன் முளைச்சி 3 நாள் விடலை, அவன் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். சரி, ஏதோ பண்ணுவோம். டேய், அள்ளி வச்சு சாப்பிட்றானான்னு பாருங்க. அம்மா சோறு ஏதாவது கலரி இருக்கலாம்லம்மா, ஏம்மா இப்படி சாம்பாரை போட்டு சாவடிக்கிற? ஏண்டா இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, வாயை மூடிட்டு சாப்பிடு. ஏன் சின்ன பொண்ணு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உனக்கு என்ன வேலை? ஏங்க, தினந்தோறும் வெரைட்டி ரைஸே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா, அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்புல எப்படி சத்து இருக்கும்? எப்போ பார்த்தாலும் வெரைட்டி ரைஸு சோறே கிண்டி கொடுத்தா அதில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி காய்கறியெல்லாம் உடம்புல சேர்த்துக்க வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் அவன் விருப்பப்படியே நம்ம தள்ளக்கூடாது. நம்ம சொல்கிறதையும் அவன் கொஞ்சமாவது கேட்கணும். நீங்கள் கம்முன்னு இருங்க, அவன் சாப்பிட்றட்டும். ஆமாண்டா, உன் பொண்டாட்டிக்கிட்ட வார்த்தை கொடுக்கும்போது பார்த்து கொடு, இல்லைன்னா அடி வெள்ளி ரொட்டியில் போகிறா. அம்மா, நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏண்டா நான் என்ன புரியாடா சொல்கிறேன். நேற்று மொட்டைக்காரி சொல்கிற அந்த உமாளு இங்கே வந்து வாழ் கத்தியிருக்கா. இவன் போட்டு சட்டுன்னு அடி வெள்ளி ரொட்டி இருக்கா, அதில் கீழே விழுந்து அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு போனாலாமாண்டா. இப்போ இதை உங்ககிட்ட சொல்லுதா? ஏண்டி அப்புறம் சொல்ல வேணாமா புருஷங்காரங்கிட்ட? என்ன சின்ன பொண்ணு, நீ எதுக்கு அவளை அடிச்ச? நாளை பின்ன அடிச்சா என்ன இது? உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. ஏண்டா நீ எதுக்கிட்டப்பா அவளை திட்டுற? அவளை மாதிரி ஆளுக்கெல்லாம் அடி கொடுக்கணும்டா. அடி கொடுத்தா தான் அவளாம் அடங்குவா. ஊரில் எவனும் அவளை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. மருமவ கொடுத்த அடியில் மவராசி வாயே திறக்காமல் அப்படியே எந்திரிச்சு போயிட்டாலாமா. லவோ தீபம்னு எப்படி கத்திக்கிட்டு கிடப்பா. அதுக்கு தான் வச்சு செஞ்சு விட்டா. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் வேணும்லாம் அடிக்கலை. எனக்கு ஒன்றும் ஆசையும் கிடையாது அவளை அடிக்கணும் வைக்கணும்னு. வார்த்தை ரொம்ப பேசிவிட்டா, அதுவும் மனசு கொஞ்சம் கேட்கலை. அதுவும் இல்லாமல் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை? கொஞ்சமாவது டீசெண்ட் வேணாம்? நம்மளை பார்த்து தான் சின்னவங்க கற்றுப்பாங்க. அந்த அறிவு கூட இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவள் தான் பெரிய இவ மாதிரி பெரிய கொம்பேரி மூக்க மாதிரி கத்திக்கிட்டு கிடந்தா அப்புறம் நம்ம கம்மன் இருக்க முடியுமா? அதான் ஒன்று வச்சேன். பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? என்னடா இது ஒத்த குடும்பம், ஆனால் இப்படி கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க? ஏண்டா அவள் வந்து இப்படி பேசியிருக்கா, அவளை நீ சொல்ல வரதை விட்டுவிட்டு இவளை ஏன்டா திட்டிக்கிட்டு இருக்கா? ஆமாம், அவங்க குடும்பத்தை அடிச்சுட்டா அவங்க குடும்பத்தை பேசிட்டானா உனக்கு சந்தோஷம்தான். எனக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனால் அவள் இப்படி பேசும்போது நம்ம பேசாமல் இருந்தோம்னா அப்புறம் அதை விட கேவலமானவங்க நம்ம தான்டா. ஏங்க, எனக்கு ஒன்றும் வேணுன்ற ஆசையெல்லாம் இல்லைங்க. பையன் ஏதோ விளையாட அந்த பிள்ளையை கூப்பிட்ருக்கான், அதுக்கு பிடிச்சி திட்டியிருக்கா. இவன் வந்து அதை நம்மக்கிட்ட சொல்லலை. அதுவும் இல்லாமல் அவள் வந்து என் பையன் கூட என் பிள்ளைகிட்ட உன் பையன் வந்து பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னா நம்மளாம் ஒரே சொன்னால் அவங்க பேச தான் செய்வாங்க அப்படின்ட்டேன் நான். ஷபா, என்னமோ போங்க. ஆனால் இந்த மாதிரி சண்டை இண்டன்னு இன்னும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏன்டா நீ அப்படி சொல்கிற? வர்ற வம்ப விடக்கூடாது, வர்ற சண்டையை விடக்கூடாது, வச்சு செய்யணும்டா. அப்போ தான் அவளுக்குலாம் புத்தி வரும். அதுவும் யார்கிட்ட வாழாட்டணும்னு ஒரு இடம் இருக்குது. நம்மக்கிட்ட வச்சா அப்படி தான் ஒட்ட நறுக்கணும். வீண் சண்டைக்கு போகக்கூடாது, வர்ற சண்டையை விடக்கூடாது. அடடே மஞ்சுளா, வாமா வா. நான் வர்றது இருக்கட்டும். எங்கம்மா உன் பொண்ணு? அவளா? அவள் வெளியே போயிருக்காமா. எப்பயும் ஆடை ஓட்டிகிட்டு போயிட்டா, அங்கே போயிட்டா இங்கே போயிட்டானுவ. இப்போ ஆடை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாலோ?
ஐயோ அப்படி இல்லைம்மா, இங்கே பக்கத்தில் தான் போயிருக்கேன். ஏம்மா, என்ன விஷயம்? ஏன் இத்தனை நாள் என்ன மண்டையில் அடிபட்டு கோமாளகிது இருந்தீங்களோ? எத்தனை நாளாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 20,000 ரூபாய்க்கு வட்டி காசும் கொடுக்கல, அசல் வரல, வட்டியும் வரலன்னு. காசு கேட்டால் உன் புள்ள ஓடி ஓடி ஒளிஞ்சுக்குவா. அன்னைக்கு தானே அங்கே வச்சு கற்றுன்னு கத்தி விட்டேன். அப்பயும் காசு கொடுக்கணுன்ற ஒரு அறிவு வேண்டாம். தினந்தோறும் உங்கள் வீட்டில் வந்து நான் கத்திக்கிட்டு என்னம்மா இருக்கேன். இப்படி பேசுகிற? வேற எப்படி பேசுவாங்க? எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு. காசை கேட்டு வர்றதும் உன் புள்ள ஓடி ஒளியறதும். இப்போ கூட எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் அங்கே வர்றதை என்கிட்டாவது பார்த்துருப்பா, உடனே விட்டா ஓட்டணும் ஓடி இருப்பா. காசை கேட்டால் கொடுக்க வேண்டிதானே. அதை விட்டுவிட்டு ஓடி ஒளிஞ்சா அந்த காசை மறுபடியும் நீ தானே கொடுக்கணும். கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் உன் பிள்ளைக்கு? சோறு தானே சாப்பிட்றா, வேற எதுமா சாப்பிட்றா? முதல்ல மாதிரி வேலை இல்லை, வேலை இருந்தால் அவள் கொடுத்துருவா. ஆமாம், கிழிச்சிருவா. உன் பிள்ளை ஊரில் மொத்தமும் கடன் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவகிட்ட வாங்க முடியாது வாயாடின்னு. அதே மாதிரி நானும் போவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு இன்னைக்கு காசு வந்தாகணும்னு சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி பண்ணுற? பிள்ளை வந்தால் ஃபோன் பண்ண சொல்கிறேம்மா. இங்கே பாரு, நீ உன் பிள்ளைய ஃபோன் பண்ண சொல்லு, நீ ஃபோன் பண்ண வேணான்னு கூட சொல்லு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இன்னைக்கு காசு வந்தாகணும். இருந்தால் கொடுக்க மாட்டேம்மா. இப்படி வம்படியே புடிவாதம் பண்ணால் எப்படி? ஏம்மா, இதுவே நான் உங்ககிட்ட 20,000 வாங்கி உன்னை ஏமாற்றி தெரிஞ்சா நீ கம்முன்னு இருப்பியா? இல்லை உன் புள்ள தான் கம்முன்னு இருப்பாளா? சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்தால் ஒரு நியாயம், எங்களுக்கெல்லாம் வந்தால் ஒரு நியாயமா? இங்கே பாரு, நான் நியாயம் தர்மம்லாம் பேசலை, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. இங்கே பாரு, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேச வேணாம். எனக்கு என் காசு வந்தாகணும். என்னம்மா, இருந்தால் தரமாட்டாங்களா? இப்படி வம்படியே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? கேட்க நாதி இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கியோ? காசை வாங்கி பப்பியமாக செலவு பண்ணிவிட்டு இப்போ நியாயம் தர்மம் பற்றி பேசுகிறீங்களா? உங்ககிட்ட வாயால் பேசினா வேலைக்கு ஆகாது, செயல் தான் சரியாக இருக்கும். இந்தாம்மா, ஏய், இப்போ எதுக்கு நீ ஆட்டை எடுத்துக்கிட்டு இருக்க? ஆமாம், உங்ககிட்ட 20,000 கொடுத்துட்டு 20 தாட்டி நானும் நடந்து 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 எனக்கு காலே வலிக்குது. இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் பேசி வேலைக்கு ஆகாது. நான் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறேன். 20,000 கொடுக்குற காசுக்கு 20,000 வந்துச்சுன்னா இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போங்க. அப்படி இல்லையா, 20,000க்கு பதிலாக இந்த ஆட்டை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். சரியா? ஏம்மா, என் பொண்ணு வந்தால் திட்டுவாம்மா, இந்த மாதிரி பண்ணாதம்மா. அப்புறம் உங்ககிட்டலாம் வாயால் கெஞ்சிக்கிட்டு கிடப்பாங்களா? எனக்கு காசு வந்தாகணும். உன் பொண்ணு வந்தால் சொல்லு, நீ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு திரிஞ்ச, அதனால் அவள் ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு. ஏம்மா, அவள் ஆடை பிடிச்சிக்கிட்டு போகிறா, நீ என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏண்டி என்கிட்ட கத்திக்கிட்டு வர? இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தேன், வந்து என்ன எதுன்னு கேட்க வேண்டியதானடி? ஐயோ, அது குட்டி போடுற மாதிரி இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு போகிறாளே. இப்போ என்ன பண்ணி தொலைகிறது? வாயில்லாத ஜீவனை பிடிச்சிட்டு போகிறாளே, இவளாம் நல்லா இருப்பாளா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏண்டி, எப்படியாவது காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஆட்டைக்குட்டியை பிடிச்சிட்டு வாடி. பாவண்டி, வாயில்லாத ஜீவனுங்க. ஐயோ ராட்சசி, அப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறாளே.